ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜனனி, உனக்கு பிடிச்சத நீ செய்யற, சந்தோஷம். உங்க அப்பா நான்லாம் இத டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்குங்கிறதால எங்க கூட பேசாம மட்டும் இருந்துராதடி. உங்க மாமியார் சொன்ன மாதிரி நீ ஊருக்கு வேணா பெரிய மனுஷியா இருக்கலாம், ஆனா நானும் உங்க அப்பாவும் சாகுற வரைக்கும் எங்களுக்கு நீ குழந்தை தாண்டி. நீ நிறைய மாறிட்டேன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஆனா நீ மாறவே இல்லடா. உன் நேச்சரே இதுதான். நீ வளர்ற ஸ்டேஜ்ல எங்களோட புத்தியில இருந்திருக்க. ஆக்சுவலி நீ இப்படிதான். என் பொண்ணு எவ்வளவு தைரியமா கம்பீரமா இவ்ளோ பெரிய ஃபேமிலியை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கா. ரேணுகாவோட அம்மாவும் நந்தினியோட அம்மாவும் உன்னை பத்தி என்கிட்ட எவ்வளோ பெருமையா பேசினாங்க தெரியுமா? ஜனனி, ஒரு அம்மாவா ஐ எம் so proud of you. இங்க பாரு, உன் அப்பாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அத நினைச்சு ஃபீல் பண்ணாத. ஆனா அவரு உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது கிடையாது. உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எனக்கு தெரியும்மா, அப்பாவை என்ன விட வேற யாராலையும் உன்னால கூட புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அம்மா, எனக்கு நீ எப்பொழுதுமே ஸ்பெஷல் தாம்மா. நிறைய வாட்டி உன்னை மிஸ் பண்ணிருக்கேன். நான் உன் மேல என்னைக்குமே கோவப்பட மாட்டேன். பொறுமெல்லாம் எனக்கு வராதும்மா. நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். அழாத அழாத. சரி விட. அத்தை ஸ்ரீராம்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அத்தை தான் கொஞ்சம் முடியாம இருந்தாங்க, ஆனா இப்போ ஓகே. அவங்க பாவம் வாசுவை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. ஜனனி, கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணாமலேயே இருக்கலான்னு தான் எனக்கும் சில நேரம் தோணுது. ஆனா சொல்ல முடியல. மா, அடுத்தவங்க லைஃப்ல ஒப்பீனியன் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு எந்த தகுதியும் இல்லம்மா. உன்னோட லவ் பத்தி தப்பா சொன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வரும். உன் புருஷனை நீ விட்டு கொடுக்காம தானே பேசுவ. ஆனா உனக்குள்ள இன்னைக்கும் சில ரிக்ரெட்ஸ் இருக்கு. நீ வெளியே சொல்லலனாலும் உள்ளுக்குள்ள நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்க. ஆனா இப்ப பாரு, அதுதான் இந்த ஜெனரேஷன்ல எல்லாரும் ஓப்பனா பேசுறோம். இப்பெல்லாம் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். சரிம்மா, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. மா, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன், வா. இல்ல இல்ல, வாசு வண்டி அனுப்புறேன்னு சொல்லிருக்கா. நானே போய்க்கிறேன். வரேன். மா, ரொம்ப தேங்க்ஸ் மா. அடிக்கடி வா.
நிச்சயம் வரேன். போயிட்டு வரேன். பார்த்து போ, போயிட்டு கால் பண்ணு. ம்.